ஆன்மீகம் முத்தமிழில் புராணம் முடியாட்சி குடியாட்சி இஷ்டப்பட்டு கஷ்டப்படும் செயல்திறன் கொண்டது. புராணத்தில் விவேகம் கண்ணனிடம் இருந்தது, அர்ஜுனுடன் வீரம் இருந்தது. ரெண்டும் இணைஞ்சனால தான் குருட்சேத்திரம் நடந்தது. இதைத்தான் இலக்கிய தமிழில் வீரமற்ற வேகம் கோழைத்தனம், வேகமற்ற வீரம் முரட்டுத்தனம். பாண்டவர்கள் 5 பேர் என்கிற வீரத்தோட சகடையாடுவாங்க, அதனால் தோற்று போனாங்க. வேகம் இல்லாதனால இது கோழைத்தனமாக மாறிட்டு. குருட்சேத்திரத்தில் அர்ஜுனை நான் இல்லைட்டு இந்த போர் நடக்காது அப்படின்னு வீரத்தோட வெளியிறங்கினான். ஆனால் வேகமாக செயல்பட்டால் தான் குருட்சேத்திரம் நடக்கிறவங்களுக்காக அவர் பொறுத்து போனார் கண்ணபெருமான். இதனால தான் வேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் அப்படின்பாங்க. ஆக வீரமில்லாத விவேகமும் வேகமில்லாத வீரமும் செயல்படாது. இதை ரெண்டையும் சேர்த்து செயல்படுத்தினது தான் குருட்சேத்திரம். இதை நடத்தினது கண்ணங்கிற வேகியும் வீரம் உள்ள அர்ஜுனனும் சேர்ந்தனால தான் குருட்சேத்திரம் நடந்தது. இதையே இசைத்தமிழில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று தெய்வத்தாயில் படுவாங்க. பணிவு என்றால் விவேகம், துணிவு என்றால் வீரம். எந்த நேரம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதுதான் ஆளுமை முடியாட்சி குடியாட்சி உள்ள மகத்துவம். மேலும் ஒரு இசைத்தமிழில் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேணுமடி அப்படின்னு நாடோடி மன்னன் பாட்டில் வருவாங்க. கஞ்சி கஞ்சி என்று வீரமாக போராடுறத விட சிந்தித்து அதை எப்படி செயல்படுத்தணும், விவசாயத்தில் செயல்படுத்தணும். விவசாயத்தில் செயல்படுத்தினாதான் கஞ்சி கிடைக்குங்கிற வேகங்கிறத உணர்த்துறது தான் இந்த பாடல். ஆளுமையை பற்றிய இன்னொரு இயற்தமிழில் மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இது கிருஷ்ண பரமாத்மா உள்ளது. பஞ்சபாண்டவர்கள் என்ற மக்கள் குந்தி தேவியின் மக்கள். அவர்கள் குருட்சேத்திரத்தில் வெற்றியடைங்கிறதுக்காக கண்ணபெருமான் தோன்றினார். இது மக்களுக்காக நான். குந்தி தேவியின் பாண்டவர்கள் என்ற மக்களுக்காக தனி ஒருவனா விவேகம் உள்ளவனா கண்ணன் தோன்றினது. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்றால் அந்த குருட்சேத்திரம் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு செய்த உபதேசங்கள், நடந்த நிகழ்வுகளை பூரா வரக்கூடிய மன்னராட்சி மக்களாட்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வர்றதுனால் பெயர் மட்டும்தான் மாற்றம். செயல் பூரா குருட்சேத்திரத்துலேயும் ராமாயணத்திலையும் நடந்தது தான் செய்கிறது. இதை தான் மக்களுக்காகவே நான். 5 பஞ்சபாண்டவர்களுக்காக தோன்றினது மக்கள், அவர்களுக்காக தோன்றினது நான் கண்ணபெருமான். அதை தான் மக்களுக்காக நான் அவர்களுக்காக தோன்றி அவர் மூலம் விளக்குனது. வரக்கூடிய சந்ததிகள் மக்களுக்காகவே நான். இதைத்தான் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று இயல் தமிழில் சொல்லுவாங்க. புராணத்திலையும் சரி, முடியாட்சிலையும் சரி, குடியாட்சிலையும் சரி, ஆன்மீக முத்தமிழர்கள் 2 உதாரணம் சொல்லுவாங்க. ஆளுமை செய்கிறவங்க முறம் மாதிரி இருக்கணும். முறம் பனை ஓலையால் செய்யப்பட்டது, சொலவு என்பாங்க. இதில் தேவையான அரிசியை மட்டும்தான் வச்சுக்கிடுவாங்க, தேவையற்ற புழு பூச்சியை பூரா வெளியில் வரணும். அதே மாதிரி தான் தலைமையில் இருக்கிறவங்க லாப நஷ்டம் வரும்போது லாபம் என்ன வேணுமோ அதைத்தான் சிந்தித்து விவேகங்கிற முறையில் செயல்படணும், வேண்டாததை ஒதுக்கிடணும். அதை தான் முறம் மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க. இன்னொன்று சலிப்பு, அது வீரத்துக்கு சொல்லுவாங்க. வீரம் பின்னால் நடக்கக்கூடிய எதையும் சிந்திக்காமல் முரட்டுத்தனமாக நடக்கிறதுனால சலிப்பு எப்படி வேண்டாத புழு பூச்சிகளை சலிப்பு உள்ளே வச்சுக்கிட்டு வேணுங்கிற மாவு உளுந்து பூரா கீழே போட்டுரும். இதனால் பயன் இருக்காது. இதைத்தான் சலிப்பு மாதிரி இருக்காத, முறம் மாதிரி இரு என்று தலைமைகளுக்கு சொல்லுவாங்க. தமிழன் கண்டுபிடிச்சது முறம். சலிப்புங்கிறது வீரமற்ற வேகமற்ற வீரம்ங்கிறத சொல்கிறது தான். உதாரணத்துக்கு தான் 2 பொருளை சொல்லுவாங்க. ஆளுமையில் இருக்கிறவங்க முறம் மாதிரி தான் இருக்கணும், சலிப்பு மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்கிறது தான் பொருள். இதை நாடகத்தமிழில் சொல்லுவாங்க. நாடோடி மன்னன் படத்தில் நானும் மக்களில் ஒருவன் தானே, நான் ஆட்சி செய்யக்கூடாதா என்று மார்த்தாண்டங்கிறவங்க சொல்லுவாங்க. அதற்கு நாடோடிங்கிற வீராங்கன்கிற மன்னர் நாடோடி சொல்லுவார், மக்களில் ஒருவர் தான் நீங்கள், அதில் எந்த தவறும் மாறுதலும் இல்லை. ஆனால் நீங்கள் நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு பட்டு வெத்த விரிக்கிறாங்க. அங்கே நாங்கள் தெருவில் வீதியில் நடந்து போகும்போது காலில் முள் தைச்சின்னா
அந்த முள்ளை எடுத்து போட்டுக்கிட்டு நடந்து போவோம். இந்த இதை உணர்ந்தவங்க தான் ஆட்சிக்கு வந்தால் தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரியுங்கிறத சூட்சமமாக சொல்லுவார் நாடோடி மன்னங்கிற படத்தில். பலவிதமான ஆடைகள் உங்களுக்கு இருக்குது, எதை போட்டுக்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. ஏதாவது ஒரு ஆடையை போட்டால் போதும் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க. இந்த அடிப்படையில் மக்கள் நிலையை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்க முடியும்? அதற்கு மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா என்று கேட்பதற்கு, நீங்கள் இங்கு அரண்மனையில் இருந்து உணவு அருந்துகிறீர்கள், ஒருவேளை உணவு கிடைக்காம வீதியில் அலையவர்கள் எத்தனை பேர்? இதை பற்றி தெரியாதவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத சூட்சமமாக எடுத்து சொல்கிறது அந்த நாடோடி மன்னனில் உள்ளது மக்களாட்சி முறையை எடுத்து சொல்கிறது.